சுகுமார் டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் புஷ்பா 2. புஷ்பா 2 ரிலீஸ் ஆன 14 டேஸில் வேர்ல்டு வைடாக 1508 crore கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. நார்த்தில் மட்டுமே 14 டேஸில் 618 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்தியன் சினிமாவில் ஃபாஸ்டஸ்ட்டாக 1500 crore கிராஸ் பண்ணியிருக்கிற படம் அது இந்த புஷ்பா 2 படம் தான். புஷ்பா 2 ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்ததா மேன் வெர்சஸ் டாக், இது ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவி. இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் பயங்கரமாகவே வந்திருக்கு. இந்த மேன் வெர்சஸ் டாக் படத்தை டிசம்பர் 27 ரிலீஸ் பண்ணுறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா விடுதலை 2 வெற்றிமாறன் டைரக்ஷனில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த விடுதலை 2 படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விடுதலை 2 படத்தோட ப்ரீ சேல்ஸ் தமிழ்நாடுல மட்டுமே 3 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா படத்துக்கும் சூப்பரான ஓப்பனிங்கை எதிர்பார்க்கலாம். அடுத்ததா இந்தியன் 3 நம்ம சங்கர் டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன், காஜல் அகர்வால், சித்தார்த், பிரியபவனி சங்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்தியன் 3 படத்தை ரீசன்ட் டைமில் என்ன போயிட்டு இருந்ததுன்னா டைரெக்டாக ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னு தான் டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் சங்கர் இதுக்கு பதிலடி கொடுத்துட்டாரு. இந்த இந்தியன் 3 படம் தியேட்டர்ஸில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஓடிடி ரிலீஸ் கிடையாதான். பார்ட் 2 மாதிரி இந்த பார்ட் 3 இருக்காதான். பார்ட் 3 நல்லா இருக்கும்னு சங்கரே சொல்லியிருக்காரு. மோஸ்ட்லி சம்மர் 2025க்கு இந்த இந்தியன் 3 படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குது.